நான் எப்பவுமே சொல்லுவேன், நம்மளை நம்புறவங்க தான் நம்ம கிட்ட வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்கன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா நம்ம பேசுகிற பாலிடிக்ஸ் அப்படி, நம்ம பேசுகிற அரசியல் அப்படி. நான் இப்போ என்னை யார் எப்படின்னு பார்ப்பாங்கன்னா வெறும் ரஞ்சிதா மட்டும் பார்க்க மாட்டாங்க, நான் பேசுகிற அந்த அரசியலோடு தான் என்னை பார்ப்பாங்க. சில பேர் என்னை எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஐடென்டி பாலிடிக்ஸ் பண்ணுறாருன்னு சொல்லுவாங்க, இல்லை அவருடைய கேஸ்ட் ஆளுங்க கூட தான் அவர் வேலை செய்வார்னு சொல்லுவாங்க. நிறைய கதைகள் வெளியே போயிட்டுருக்கு. ஆனால் நான் இப்போ வரைக்கும் அதெல்லாம் நான் நம்புறதே இல்லை. எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ, எனக்கு என்ன தேவையோ அதுதான் நான் தொடர்ந்து பண்ணிருக்கேன். என்னுடைய உழைப்பையும் என்னுடைய ஒர்க்கையும் நான் பேசுகிற அரசியலையும் நான் முழுசாக நம்புகிறேன். மற்றவங்க எல்லாரை விட ஃபர்ஸ்ட் என்னுடைய அரசியல் தான் நான். ஸோ என்னோட பாலிடிக்ஸு நான் நம்புகிற அந்த தத்துவம் என்னை சரியாக வழிநடத்தும் நான் எப்போவுமே நினைப்பேன். அதனால் நான் யாருக்கிட்டேயும் நான் போகவே மாட்டேன், யாரையும் தேடி நான் போனதே இல்லை. நான் பேசுகிற அரசியல் நிறைய பேரை என்கிட்ட கூட்டின்னு விட்டுருக்கு. நான் அப்போ தான் சொல்லுவேன், என்ன நம்புகிற, என்ன அக்செப்ட் பண்ணுற, நான் பேசுகிற பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கிறவங்க தான் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியும். இல்லை வேறு யாரும் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம். ஏன்னா அவ்வளோ வெளிப்படையாக நான் இருக்கிறேன், நான் யாருன்றதை சொல்கிறதுல அவ்வளோ வெளிப்படையாக இருக்கிறேன். அந்த வெளிப்படைத்தன்மையை, அந்த பாலிடிக்ஸ், அந்த தத்துவத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறவங்க தான் இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் கணேசமூர்த்தி அண்ட் சௌந்தர்யாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இடத்துலேருந்து வராங்க. அவங்களோட கல்ச்சர் வேறு, அவங்களோட பழக்க வழக்கங்கள் வேறு. ஆனால் நம்ம பேசுகிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்களே, இது சரியாக இருக்குன்னு நினைக்கிறாங்களே, அதுதான் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் நான். ஸோ அவங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி நான் இந்த மேடையில் தெரிவிச்சுக்கிறேன். நிறைய படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மலைன்னு சொல்லிட்டு ஒரு படம் யோகிபாபு வச்சு முடிச்சிருக்காங்க. அண்ட் நிறைய திரைப்படங்களை பண்ணிட்டுருக்காங்க. எல்லாமே புது இயக்குனர்கள் நடிகர்களை வச்சு நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க. நிச்சயமாக பெரிய வெற்றிகள் தொடர்ந்து நீங்கள் பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி மேம். அண்டு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அண்ட் அவருக்கும் எனக்கும் அட்டகத்தியிலிருந்து பெரிய நட்பும் பழக்கமும் இருந்தது. அவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி ஆரம்பித்த உடனே அவர் கூட சேர்ந்து நம்மளும் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து நானும் யோசிச்சிட்டே இருந்தேன். அண்டு ப்ளூ ஸ்டார் கரெக்டான படமாக இருக்கும்னு அவர் நம்பினார். என்னை விட அதிகமாக நம்பினது சக்தி தான் நம்பினார். ஏன்னா அந்த படம் ஒரு அந்த சாங் ஃபஸ்ட்டு சாங் வெளியே அவர் தான் கூப்பிட்டாரு, பிரதர் நம்ம பண்ணலாம், இதை சேர்ந்து பண்ணலான்னு சொல்லிட்டு. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கேட்கவே இல்லை, ஆனால் அவர் நம்ம பண்ணலாம் இதை அப்படின்னு சொன்னது, அந்த ஆர்வம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த படத்தை அவர் நம்பினது, அவர் படமே பார்க்கல, ஃபர்ஸ்ட் டே தான் அவர் படம் பார்த்தாரு. அந்த படத்தை பயங்கரமாக நம்பி இந்த படத்தை சரியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரு. அந்த சேர்த்ததோட விளைவு தான் இது இவ்வளோ பெரிய சக்ஸஸ்க்கான காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ பிரதர், ரொம்ப நன்றி. நம்ம தொடர்ந்து நிறைய பண்ணுவோம். அண்ட் நீலம் ப்ரொடக்ஷன் சார்பாக ஒர்க் பண்ண சிவா, பரத், காமராஜ் அண்ணன், நிறைய பேர், சரவணர் இருக்கிறான், நிறைய பேர் இங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க. டிஓ இவன் சுதிர் இதோட ப்ரொமோஷன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கிறான். பிஆர்ஓ குணா எங்கே இருக்கான், குணா பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்கான். அண்டு ஷியாம்லால், நிறைய பேர் ப்ரொடக்ஷன் சைடில் அவ்வளோ பெரிய சப்போர்ட் அண்டு பெரிய பெரிய உதவிகள் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். அதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே செம்ம சூப்பரான ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெரிய லெவலில் இவங்க எல்லாருமே இருப்பாங்க. அண்ட் பிரித்திவ் அண்ட் சாந்தனு அவங்க பேசுகிறப்ப அவ்வளோ எமோஷன்ஸ் இருந்தது. நிச்சயமாக வெற்றி என்பது அவ்வளோ சாதாரணமாக கிடைச்சிடாது சினிமாவில். நம்ம ஒரு பேசுகிற அரசியல்னாலே நம்ம மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்கலாம் கிடையாது, இல்லை நம்ம இங்கேருந்து வரோம் அப்படின்றதுனாலே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம பண்ணுற ஒர்க்கோட வேல்யூ தான் மக்கள் நம்மளை அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம ஒர்க்கில் அவ்வளோ வேல்யூ இருக்குது. மக்கள் நம்மளை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு பத்திரிகை, தொலைக்காட்சி ஊடகங்களும் நம்மளை அக்செப்ட் பண்ணியிருக்கு. அண்ட் நம்ம ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம், ப்ளூ ஸ்டார் அசலான ஒரு வெற்றி படம். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது. இந்த ப்ளூ ஸ்டார் எதை முன்வைக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ப்ளூ ஸ்டார் படம் சென்சார் போர்டு படம் பார்த்தாங்க. அது வரைக்கும் எனக்கு சென்சாரில் இந்த படம் பிரச்சனையே வராதுன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். நம்ம படம் பண்ணால் கொஞ்சம் சில பிரச்சனைகளோடு தான் சென்சார் போர்டு நம்மளை அணுகும். நம்ம நீலம் ப்ரொடக்ஷன் படம் சென்சாருக்கு வருதுன்னாவே அங்கே நிறைய பேர் அலர்ட் ஆகிடுவாங்க. ஓகே, இதெல்லாம் இருக்க போது, இதில் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு அவங்க ரெடி ஆகிடுவாங்க. அதனால் சரி, அப்படி தான் ப்ளூ ஸ்டார் சென்சார் அப்ளை பண்ணோம். ரொம்ப ஏமாற்றமாக இருந்தது. ப்ளூ ஸ்டார் படம் வெளியாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வந்துடுச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக, இந்த படமா அங்கே எப்படிங்க இதை போயிட்டு நீங்கள் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? ஏன் இல்லை,
சில ப்ராப்ளம் இருக்குது, இதில் வந்து ரொம்ப கம்யூனலாக இருக்குது, ஒருத்தர் வந்து பயங்கரமாக அகேன்ஸ்ட் பண்ணிட்டாரு, ரொம்ப கம்யூனலாக இருக்குது. மூர்த்தி அண்ணன் படம் இருக்குது, மூர்த்தி அண்ணன் வந்து அவர் ரவுடி அவர், ஆனால் நீங்கள் அவருடைய படத்தை வச்சுருக்கீங்க, அவருடைய லெட்டர் இருக்குது இதில் அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். மூர்த்தி அண்ணன் வந்து எங்களை படிக்க வச்சார். அவர் போய் மூர்த்தி அண்ணன் எங்களை படிக்க வச்சார். நிறைய பேர் வந்து எங்கள் ஊரில் வந்து படித்ததுக்கு அவர் தான் மெயின் காரணம், அவர் பெரிய லீடரு, அவர் எப்படிங்க நீங்கள் ரவுடியாக சொல்லலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வந்தது. அண்ட் வந்து இந்த படம் ரொம்ப கம்யூனலாக இருக்குது, ஒரு தரப்பை வந்து பயங்கரமாக குற்றஞ்சாட்டுதுன்னு சொல்லிட்டு ரிவைசிங் வந்து அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இது வந்து சென்சார் தரமாட்டோம்னு சொன்னதுக்கப்புறம் ரிவைசிங் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணோம். ரிவைசிங் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து சென்சார் வந்து நமக்கு வந்து கிடச்சிது. ரிவைசிங்கில் வந்து சில பேர்களை மாற்ற சொன்னாங்க, டீம் பேர் ஆப்போசிட் டீம் பேர் வந்து மாற்ற சொன்னாங்க, அதில் இருக்கிற கேரக்டர்ஸ் பேரை வந்து மாற்ற சொன்னாங்க. அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து இருந்தது. அதில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு படம் ஒற்றுமையை கோருது, ஒரு படம் வந்து எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு சொல்லுது, ஒரு படம் வந்து இங்கே இருக்கிற வந்து வேறுபாடுகளுக்கு எதிராக நம்ம வந்து ஒன்றா ஆகணும்னு சொல்லுது. அந்த ஒன்றா ஆகணும்னு சொல்கிற ஒரு தத்துவத்தை கோர்ற ஒரு படத்தை வந்து வெளிவரக்கூடாதுன்னு தடை செய்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து அவ்வளோ பேருடைய ஒரு என்ன சொல்கிறது மாற்று கருத்துடைய ஒரு சென்சார் போர்டில் உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு வந்து அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்றப்போ வந்து ரொம்ப ஒரு மோசம்